காலையில எந்திரிச்சோனே 7 மணிக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நாங்க அதுக்கு 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. பட் காலையில வெள்ளனை எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஒருவேளை நீங்க வெள்ளனை எந்திரிச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க செய்யற சில விஷயங்களே அந்த ஒரு நல்ல விஷயத்த கெட்டதாவும் ஆக்கிரும். அப்படி நீங்க காலையில எந்திரிச்சோன்னா நான் சொல்ல போற இந்த 5 திங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க காலையில வெள்ளனை கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறீங்க, அதையும் உங்களுக்கு நல்லதா அமைச்சு கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம தவிர்க்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிச்ச உடனே தண்ணி ஒரு கிளாஸ் ஆவது குடிங்க அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் நைட்டு தூங்கிருக்கீங்கல்ல நீங்க, அப்போ காலையில எப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லது. காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி தண்ணி குடிக்கணும். ஏன்னா நைட்டு தூங்குற அந்த 8 hours to 9 hours எவ்வளவு மணி நேரம் நீங்க தூங்குறீங்களோ உங்க பாடியில தண்ணியே இருக்காது, டீஹைட்ரேட் ஆயிருப்பீங்க நீங்க. ஸோ எந்திரிச்ச உடனே நீங்க தண்ணி ஒரு கிளாஸோ இல்லை ஒரு பாட்டிலோ நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்க பாடியை மறுபடியும் ஹைட்ரேட் பண்ணும். மெட்டபாலிசத்தோட ரேட் 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மெட்டபாலிசம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு இந்த மெட்டபாலிசம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க தண்ணி காலையில எந்திரிச்சு குடிச்சா மட்டுமே போதும், உங்க வெயிட்டையும் மேனேஜ் பண்ணலாம், உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கலாம். அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் கூட காலையில எந்திரிச்சோன்னா பண்றதுக்கு. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்திரிச்ச உடனே போனை எடுத்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சோஷியல் மீடியா, உங்க கேஜெட்ஸ், இது எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 hours நீங்க எந்திரிச்சதுல இருந்து ஒரு 2 hours தள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் அதுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் மாதிரி வேற எதுலயுமே இல்லை. நீங்க ஜஸ்ட் வீடியோஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது உங்களுக்கே தெரியாமலே உங்களுக்குள்ள ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை திணிச்சு விட்டு போயிடும். ஸோ எந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்க இந்த போனை எடுத்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது புக்ஸ் படிங்க. காலையில எந்திரிச்சு அந்த கொஞ்ச நேரங்கள்ல நீங்க புக்ஸ் படிக்கும் பொழுது உங்களுடைய ஃபுல் டேயோடைய மூடையே அவ்வளோ சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா உங்க மூளைக்கு ஒரு புது விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க, ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறீங்க. போன்ல இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொடுக்காம நல்ல விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ், கதை புக்கா இருக்கலாம், இல்ல பிலாசபிக்கல் புக்கா இருக்கலாம், எதுவோ உங்களுக்கு பிடிச்ச புக்கை நீங்க காலையில அந்த 2 hours படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, மெடிடேட் பண்ண சொல்றாங்க. ஸோ காலையில எந்திரிச்சோடனே இது தண்ணி குடிக்கிறது கூட நான் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தெரியுதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஒரு 21 நாள் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராக்டிஸ் ஆயிடும். உங்க லைஃபும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹாப்பியான பாசிட்டிவ் லைஃபா மாறிடும். ஸோ நீங்க மெடிடேட் பண்ணுங்க. கண்ணு மூடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை உங்களால முடிஞ்ச அரை மணி நேரம் உட்காந்து நீங்க மெடிடேட் பண்ணணும் காலையில எந்திரிச்சோடனே. அது உங்களுடைய ஃபுல் டேவையுமே பாசிட்டிவா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லைன்னா யோகா பண்ணுங்க. இது உங்களுடைய பாடிக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். காலையில எந்திரிச்சு நீங்க பண்ற ஒர்க் அவுட் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலை வெயில் இருக்குது இல்லையா, அந்த ஏர்லி மார்னிங் வெயில் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல இருந்து தான் உங்களுக்கு விட்டமின் டி பயங்கரமா கிடைக்கும். ஸோ காலையில எந்திரிச்சு நீங்க வெளியில போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளேயே பண்ணாலுமே சரி, வெளியில போற பட்சத்துல அந்த ஏர்லி மார்னிங் சன்ல இருந்து உங்களால விட்டமின் டி கலெக்ட் பண்ணிக்க முடியும். வீட்டுல இருந்தாலும் அட்லீஸ்ட் உங்க பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும். நீங்க ஒரு ஹோம் ஒர்க் அவுட்டோ இல்லை யோகாவோ நீங்க பண்ற பட்சத்துல உங்க டே ஃபுல்லா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல எந்திரிச்சோடனே நம்ம ஃபர்ஸ்ட் முழிக்கிறது நம்மளுடைய ஃபோனாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி இந்த 5 விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 month பல்ல கடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ஒரு கஷ்டமான விஷயம் தான், பட் பண்ணி பார்த்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.